Thank you.
அன்பார்ந்த கற்போர் சபைக்கு வணக்கம். வணக்கம் 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 தம்பி. ஐயா இது என்ன வணக்கம்? இது இதான் குஞ்சு வணக்கம். வணக்கம் பணிவான வணக்கம். இது என்ன லைட்டு காட்டி இருக்குது? என்ன ராகம் இது? இதான் கோவேரி கைது ராகம். இந்த நிலவில் தான் இருக்கிற. ஆமா ஆமா. ஏன் தெரியுமா? ஏன் விழுப்புரம் தாலுக்காவை சேர்ந்த ஆரியூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடியான மன்மத சுவாமிக்கு தேர் திருவிழா செய்து ரத உற்சவம் நடத்தி அப்பனுடைய மறுபடியாக திருக்கோள் அடுத்த அங்கமுத்தின் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சக்திவேல் நாடகமா கொண்டு வந்து ஆட்டாளர் நாடகம் நடிகர் அசல் கட்டி மட்டும் கட்டி கேளுங்க ஐயா. நீங்க கட்டி மட்டும் கட்டி இந்த தம்பி கோட்டி கட்டா தம்பி ஐயா
எப்படி பொண்ணு நீங்க பொண்ணு வேஷம் ஐயா நீங்க நானும் பொண்ணு வேஷம். ஐயோ பொண்ணு வேஷம் 12 மணிக்கு மேலதான் பாக்கணும் எங்க நீ எனக்கு ஆப்போசிட்டே தான் வருவேன் ஐயா கெட்டுக்காரனா வரலான்னு பார்த்தேன் பட்டணிக்கு பார்த்து பவுடர் கிடைக்குமா கிடைக்காதான்னு கிடைக்குமா காக்கர் பூசின்னு வந்துட்டீங்க. ஆமா 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 ஐயா நான் போச்சு அப்படியே அடிக்க மாறினா அதுவும் 4 கால பாய்ச்சல போய் உட்கார்ற மாதிரி முன்னாடி. ஏடா ஓ நாடகாரனா அம்மா கேவலமா இருக்குதா? நீங்க எல்லாம் நாடக நடிகர் ஐயோ என்ன நடிப்பு உங்களுது என்ன பாட்டு உங்க பாட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் ஐயா வந்தனே போனனே சின்ன கண்ட இடத்துல பட்டு பண்ணேன்றீங்க இதான் உங்க பாட்டு. இதான் எங்க பாட்டா? ஆமா இன்னைக்கு பாருங்க சென்னை மாநகர்ல ஒரு நாளைக்கு 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. பாட்டை மாத்தி மாத்தி பாடுறாங்க, நெட்டை மாத்தி மாத்தி போடுறாங்க. நாட்டை அப்படியே அணுவணுவா திருத்தக்கூடிய பாடு. ஒரு பாட்டு பாடு பாப்போம். உன் மேலதானே தப்பு. ஏங்க அரு அரு அண்ணியா அடிக்கலாம் கோபப்பட அடிக்கிறாங்க. ஆமா என் பேர் நாக்கன், அவன் பேர் மூக்கன். ஐயோ அடிக்கிறதா கோச்சிக்கோ. ஐயோ ஏப்பா நாக்க முக்க மாதிரி தான் டேய், டேய். இந்த பாட்டுலாம் மரியாதையா? ஆமா இந்த பாட்டுலாம் பாடாதா? ஏய்யா உங்க ரசிகர் தந்த மாதிரி பாடு. இந்த பாரு உன்னை பிடிச்சவங்க இவங்கதான். ஆமா நான் உங்களுக்கு மட்டும்தான் பிடிச்சினா உன்னை பிடிச்சவங்கடா அப்படி விளக்கமா சொல்லுவாங்க. தந்த மாதிரி பாட கத்துக்கடா. உன் ரசிகர் அவங்கதான். கண்டிப்பா கண்டிப்பா அடி ரெக்கம்மா கைய தட்டி பாட்டு என்னமா எழுதிருக்காங்க? ராக்கம்மா கையை தட்டு புது ராகத்தில் மெட்டு கட்டுறாடே. ஓ மெட்டு கட்டுறாங்க இது இந்த தூய்காட்டு வாஞ்சவுத பாட்டு போ. இந்த பாட்டுலாம் அப்பலாம் மரியாதையா? ஆமா தெருக்கூத்துக்கு மரியாதை நினைக்கிறியா? தெருக்கூத்து பெருமன்ன தெரியுமா? என்னங்க பாட படிக்க பலவிதமும் பாராட்ட பாராட்டு தேட சுவைக்க செலவழிக்க கற்களுக்கும் சும்மா கண்ணி மக்கள். ஆமா பாட ஆடு ஒருவன் பாட வேண்டுமானாலும் ஆட வேண்டுமானால் இசையோட பாடுவினா பிள்ளையா இருக்கணுமா? இருக்க வேண்டும். பாட பாடு படிக்கிற பிள்ளையா பத்மா இருக்கிற பிள்ளையா இருக்கணுமா? இருக்க வேண்டும். படிக்க பலவிதமும் பாராட்ட பாராட்டு சொல்ல தலைவர் இருக்காங்க. அந்த பஞ்சாயத்து சொல்ல முடியும் அப்படின்னு பல பேர் வந்து பாராட்டணும். பாராட்ட ஏடு யாரோ அமுத்தமாவா நானும் தகவா நல்லா இருக்கு தேடணும். தேட சுவைக்க நம்ம போல 4 ஊர்ல சாட்டு பார்க்கணும். சுவைக்க ஆமா செலவழிக்க எல்லா நாள் 10 ரூபாய் என்ன இருந்துகிட்டே இருக்குமா? இதெல்லாம் எந்த லக்கம் தமிழ் கிடைக்குது? எந்த லக்கணம்? சிம்ம லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம். ஆமா இந்த 3 லக்கணத்தை பிறந்தா தான் அந்த மேடை முடிச்சு தவிர மத்த லக்கம்லாம் மேடை ஏறாது. உன் லக்கணம் என்ன? அவுட் லக்கணம். அதான் அவுட்டம் பண்ணி தெரியல. உங்க லக்கணம் இந்த 3 லக்கம்னா மேடை ஏறும். ஆமா கூத்து இருக்குது. நம்ம ஆடி கூத்து கிடையாது. முதல்ல யார் ஆடி கூத்து? யார் ஆடியது? தெருகுத்த பத்தி இவ்வளவு நேரம் பெருமையா பேசுறீங்க. சினிமா பாட்டே பாடக்கூடாதுன்னு சொன்னீங்க.
சினிமா பாட்டு தான் பாடுறீங்க, சினிமா மேட்ல தான் வர்றீங்க. அது கேக்குறியா? ஆமா. இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு மறுபடியும் சினிமா பாட்டு பாடுறே நியாயமான்னு கேக்குறேன். ஆமா. ஆனா சினிமா பாட்டு தான், சினிமா மெட்டு தான். இந்த சினிமா மெட்ல இந்த தெருக்கூத்து எப்படி அமைஞ்சிராங்க தெரியுமா? எப்படி? இங்க இருப்பவர் காரில் கொடுக்கோ, இருப்பவர் காரில் கொடுக்கோ, ஈசனுடன் நடிக்கோ, எல்லோருக்கும் தாய் தானே நீ அம்மா, குலம் எதிர்த்துங்க மீனேறி வாயம்மா. உலகை படைக்கும் எண்ணத்தோடு முதல்ல சக்தி தோன்றி உலகை படைத்து பரமனை படைத்து பரமனை திருமணம் முடித்து பரமனுக்கும் பார்வதிக்கும் போட்டி ஏற்பட்ட போது பரமனோட அம்மன் ஆடுகிற சமயம் அம்மாக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? என்ன பேரு? ஆயாடி பேர் உனக்கு. வாயாடி பேர் உனக்கு, அந்த குறை நீர் எனக்கு, 1008 கண்ட பேசுதே, ஆலயத்தில் அழகி தந்துள்ளே கூட்டுதே. பரமனோட அம்மன் ஆடின போது நமக்கு வாயாடி பேர் கொடுத்தாங்க. ஏன்? அந்த அம்மன் நமக்காக வாங்கிய பேர் தான். கூத்தாட வந்தா போதாது, நமக்கு வாயாடு தானே நிறைய இருக்கணும். ஆமா ஆமா. கண்டபடி பேசி வாங்கி கட்டிட்டு போலாம். கண்டபடி பேச்சு உதவாங்கலாம் வாயாடுதனம் கிடையாது. தொழில வாயாடுதனமா இருக்கணும். தொழிலடா தொழில் அந்த அம்மன் நமக்காக வாயாடி பேர் உனக்கு. அந்த குறைக்கு எனக்கு 1008 கண்டம் பேசுதே, ஆலயத்தில் அழகி கட்டுள்ளே கூட்டுதே. வாயாடி பேர் எடுத்தாங்களே அந்த அம்மன் எப்படி ஆடி காட்டாங்க? எப்படி? இங்க கூச்சப்பாடு ஊர்கள் எல்லாம் கூச்சப்பாடு ஊர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூத்தாமல் ஈசனோடு ஆடினார். இந்த கூத்தாடி கிடைக்க வழி தேடினார். ஒரு பெண்ணாக பிறந்த சக்தி ஆணாக அந்த பரமனோடு கூச்செல்லாமல் ஆடி காட்டினாங்க. ஏன்? நமக்காக தான். ஆமா. கூத்தார் வந்தா போதாது, கூச்சல் இருக்க கூடாது. இரவான அண்ணன் தம்பி கூச்சல் கூடாதா? ஆமா ஆமா. ஓயாங்க உட்காந்து கூட கேட்டு போலாம். உன் கதைக்கு போற பத்தியா பெரியவங்க சின்னது கூச்சல் இருக்க கூடாதா? ஆமா ஆமா. அதுதான் நம்ம நமக்காக கூச்சப்பாடு ஊர்கள் அல்ல. கூத்தாடி இல்லை என்று கூசாமல் ஈசனோடு ஆடினார். இந்த கூத்தாடி கிடைக்க வழி தேடினார். நமக்கெல்லாம் பிழைக்க வழி தொடர்ந்த அம்மாதான். அவங்களாதான் பெருத்து கொண்டிருக்கோம். அப்பேற்பட்ட அம்மனை எப்படி வணங்கினார்கள்? எப்படி? தேடியமான வாடுகிறேன், தேடியமான வாடுகிறேன், தெருக்கூத்து ஆடுகிறேன், பாடுகிற ராமசாமி பாட்டம்மா, சக்தி ஒன்று காட்டம்மா.
தெருக்கூத்து, கனசபை, கனசபை, அம்மா நாடசபை, நாடசபை, தில்லையிலே மாறுது வகுத்துக்கு தெருவா எல்லையிலே நாள் தந்த உடனே முதலாக எந்த தொழில் செய்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் நாங்கள் தெய்வம் இருக்கு மாதா இருக்காங்க அதுக்கு தாய் தந்தை வணங்கு நாடகம் ஏங்க ஏதோ போன ஆண்டு இந்த மண்மதி கொண்டாடணும் இந்த ஆண்டு நம்ம எல்லாம் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வச்சிருக்காங்க. அதாவது என்னதான் ஆட போறோம் பாக்கலாம்னு உட்காந்துக்கிறாங்க. ஆமா ஏஜ் போயிட்ட கால நான் யாருக்குன்றா காசு வாங்க மாட்டேன். தாமரை வச்சு ஒரு வாங்கி மாட்டேன் பற்றி கைட்டுருவாங்க. ஆட்ட நல்லா இருந்தா காசு. ஐயோ என்ன பண்ண நமக்கு பொடி நடையா ஆட்ட நல்லா இருந்தாதான் காசு கொடுப்பாங்க. ஆமா மதிய குந்தனும் சொல்றேன். பாட்டியாட பாவாடை கட்டுறாங்க. சும்மா என் பாட்டி பேரு வீலா கேக்குறேன். இப்ப ஏன்னா ட்ரக் இந்த கைது கொண்டு விடாங்க. பெரியவில்லடா பிரிவில்னு சொல்லுவாங்க. ஓ பிரிவில் பாவாடை கட்டிருக்கும் பாலர்களே வந்தனும். ஏன் பாவாடை கட்டி இருக்கும் அதாவது அப்படி கிடையாதா? கோமணம் கட்டி குழந்தைகளே வந்துடும். ஏற்கனவே பாடினா அதாவது கோமணம் பாடிதான் இருந்தோம். தப்பு இல்ல. ஏற்கனவே பிள்ளைங்க கோமணம் கட்டினாங்க பாடினாங்க ஏத்துக்கினாங்க. எந்த பிள்ளைங்க கோமணம் கட்டிங்களா? கிடையாது. அவங்க என்ன போட்டுக்கிறாங்க? பேண்ட் போட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் கோமணம் கட்டினா கோமணம் கல் எடுத்து அடிக்க மாட்டான். ஏன் ஒரு 6 கொட்டி வையாங்க. பேண்டுகள் போட்டு ஃப்ரெண்டுகளே வந்துடும். ஏன் பேண்டுகள் போட்டு வணங்கி விட்டாயா? மறுபடியும் எந்த தொழில் செய்தாலும் ஓம் என்ற பொருளுக்கு அதிகாரம் எப்படியான விநாயகர் வேண்டினாலும் நான் சொல்றேன். இவர் எங்க நேரத்தை அவர் யாரு? என் மாதத்தை படித்தபடியா சேவத்தோடு வாழ்ந்திருப்பாய். அப்படியே எனக்கோ இருந்து வர வேண்டும். என்ன வரும்? என்னடா வரும்? ஆரியூர். இந்த ஆரியூர் கிராமத்திலே மாதம் 3 மழை பெய்து இந்த மக்கள் எல்லாம் ஓங்கி நல்லா இருக்க வேண்டுங்க. இதுதானே ஆமா மழை பெய்யுது. மழை பெய்யலாம் தான் நினைக்கிறேன். ஆனா உன் கூலி கட்டணும்னு பாக்குறேன். ஏன் உங்க கூலி கட்டு போவாதோ? என் கூலி பத்தி நீ வசனப்படாத. நான் பாக்கு வாங்கும்போது சேர வேண்டிய அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். பாத்தியாடா காசு அப்படியே வாங்கும்போது 4000 5000 வாங்கி அப்படியே அமைச்சு கிளம்பி மழை பெய்யணுமா? ஐயா பகல்ல மட்டும் பேயுங்க. ராவல பேயாதீங்க. ஏன் கூலி கட்டணும்? அதுவும் சரிதான். பக்தா ஐயா அப்படியே நினைக்காதே. இந்த ஆரியூர் கிராமத்திலே மாதம் 3 மழை பெய்து 9 நதானியலும் ஒன்றோடு சேர்ந்து ஓங்கி சென்னல் விளையுமிழாரில் வாழ்க்கிறேன். 2வது வரம் எங்க நாடகம் வந்து எந்த ஒரு குற்றவரும் இல்லாமல் எங்களுக்கு காத்து ரசி பண்ணுங்க. நீ நடத்தும் நாடகே
ஏண்டா விநாயகர் வந்தனே ஏதாவது ஒண்ணு வச்சு படுத்துக்கிறானே உனக்கு இன்னும் 8ஆம் நாள் தான் வச்சு படிக்கலாம் ஐயா 8 வாரி பொருள் வச்சு படுத்து விநாயகர் செத்தா போனாரு சரியாது ஐயா 8 வாரி பொருள் ஓ எனக்கு 8 வாரு பொருள் ஆமா ஒரு கொள்ளு ஒரு கொழுக்கட்டை ஒரு வடை ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அப்பளம் இல்ல ஒரு பாயாசம் ஒரு பாயாசம் டேய் கிளாஸ் எல்லாம் தூக்கி கஷ்டம் இப்போ ஒரு கோட்டை வாங்குறோம் மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு அப்படியே திருவிட்டு ராவா அடிச்சிட்டு கிளம்புறோம் கம்யூனிட்டி பயோ ஐயோ ஏண்டா டேய் படிக்க மாட்டாயா ஐயா ஏண்டா ஒரு கருப்ப முள்ளாவது வச்சு எனக்கு படிச்சானா டேய் எவன் கருப்பாக்குறான் காட்டுல வேலைக்கு பண்ண கருப்ப முள் ஐயா அதை மட்டும் கேட்காதீங்க என் ஊர்ல இருந்த வீட்டுல கருவறை வாங்கி ஒரு 2 ஏக்கர் கருப்பு போட்டேன் அது என்னமோ வைரஸ் நோய் அது வந்து 2 வாரம் காய்ச்சி போச்சுங்க இதுக்கால வெத்தனை பண்ற எப்போது கருப்பு காய்ச்சதோ உன் மனைவி அடுப்புக்கு வரவில்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது காய்ச்சி போன கருப்பை வேர்வாட முடிஞ்சு உன் மனைவி கையில கொடுத்தா அடுப்புல வச்சா நல்லா எரியுமே ஆமா யூரியா மூட்டி காய்ச்சி கொடுத்தவரு நல்லா கலனி எரியுண்டா உனக்கு எடுத்துடும் எடுத்த லோனியா அடையாள லோன் பண்ணுறது அப்படியா ஆமா எலக்ஷன் தள்ளுபடி பண்றாங்க தள்ளுபடி பண்ணுவாங்களா டேய் ஐயா அப்படி படைக்க மாட்டாயா உன் கையிலே காசு இல்லைனாலும் எங்கேயாவது கடன் வாங்கியாவது பண்ணினாடே நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாதான் மறுபடியும் கடன் கொடுப்பாங்க எனக்கு அவன் படைக்க மாட்டியா ஐயா கையில காசு இல்ல வச்சு படிக்க இஷ்டம் இல்ல பணம் இருந்தா ஒரு 10 ரூபாய் கொடுங்க காலைல 10 நிமிஷம் வச்சு கொண்டு கொடுத்துறேன் நான் காட்சி கொடுத்தா எனக்கு படைக்கிற மாதிரி எண்ணத்துல இருக்கிற நீ ஆமா ஆமா ஐயா எப்போது இந்த சாமி என்று பாராமல் என்னை கடன் கேட்டபடியா விடுகிறவர் என்றா அகட விகட பபடா பிராசம் அப்படியே அவனு போ சபைக்கு வந்து விட்டால் போதாது போதாது பெரியோரை மதிக்க கத்துக்கணும் ஆமா எப்படி எப்படி அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும் அடுத்தாலும் பெரியவரை அடிக்க வேண்டும் கெடுத்தாலும் கேள்வியா பார்த்து கெடுக்க வேண்டும் என்ன சொல்றேன் என்னடா சொல்றேன் ஏங்க அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டுமானால் ஒரு வயதானும் கிட்ட போய் உட்கார்ந்து பாரு பரவாயில்ல தம்பி ஒரு தொழில் கத்துக்கிற 10 ரூபாய் சம்பாதிக்கிற உன் மனைவி பிள்ளைங்க அதான் பிள்ளைங்களா பத்திரமா பாத்துக்க அறிவுரை சொல்லுவாங்க ஆமா அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும் கொடுத்தாலும் கேள்வி பார்த்து கொடுக்க வேண்டும் ஒரு வயதான கேள்விட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து பாரு நல்லா இருக்கா பேரா அப்படின்னு வெத்தலை வாங்கி போடுவாங்க ஆமா அதுக்கு தானே சொல்லுவாங்க அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும் கொடுத்தாலும் கேள்வி பார்த்து கொடுக்க வேண்டும் கொடுக்கணுமா உங்களுக்கு நீ கெடுக்கின்ற எண்ணத்திலே இரு. அப்படி அதாவது சபை இருக்கிறது முத்து போல் விலையில்லா மணிகள் பெற்ற மணிகள் இருந்து அதிலே ஏழும் சற்றே உதவாத மணியா பொருளாகி தாழ்பட கல்வி சமுத்திரம் போல் கற்றுந்த பெரியவர் ஆனபோதும் கவி பாடும் சிறிய கரை கூந்து குற்றமிக இருந்தாலும் மனம் பொறுத்துங்களை பாராட்டுவரே அடுத்த சிற்றறி கட்டிவாரி ஊரார் வெப்பப்படியே நாடகம் சத்தம் போட வேணாம்னு சொல்றேன் உன் பொட்டாரி சாண்டு குடினா உனக்கு அவங்க கூட சாண்டு நான் குடிக்கிறேன் மருத்துவ நாடகம் ஊரார் விருப்பப்படியே பி மகா பாத்திர வாங்கமா இருக்கும்படியான ஐவராஜாக்களுக்கும் கிரியோர்களுக்கும் சில தகராறு ஏற்பட்டு சூசக்கரா நாடி 12 வனவாசம் ஓராண்டு அங்கே வந்து கழித்து வந்தால் தேய்த்து விட்டான் துரியோதனை திறமேற்கொண்டு ஐவராஜாக்கள் மனத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமைத்த அடுத்த நாடகம் அதாவது காலாக்கடி சோழாக்கடி சோழ சம்மாரம் என்னும் அபிமன்னன் சுந்தரி விருந்து நாடகம் என்ன காலாக்கடி சோழாக்கடி சோழ சம்மாரம் என்னும் அபிமன்னன் சுந்தரி விருந்து அது கதாபாத்திரக்கூடியான அத்ராபதி அதிபதியா இருக்கக்கூடியான சூரியவேல் முற்றோரான திரியோனந்தன்